நாங்கள்லாம் மனசில் ஒன்று முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களாங்க, அதை கண்டிப்பாக நிறைவேற்றிடுவோங்க. சாயங்காலம் டிஃபன் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுமாரி நான் டிஃபன் செய்கிற மூடும் எனக்கு இல்லைன்னு சொன்னோடனே வீட்டில் கூப்பிட்டு போயிட்டாங்க வெளில. பீச் போயிட்டு வரும்போது சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து பீச் போயிட்டு வர்றதுக்குள்ளே லேட் ஆனதுனால சரி அங்கே போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு உள்ளே போய் பிரியாணி ஆர்டர் பண்ணான் என் பிள்ளை. ஆனால் பிரியாணி இல்லை. அதனால் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு வந்துட்டோங்க. இந்த சலாதை மட்டும்தான் எங்கள் வீட்டில் செலக்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த முட்டை கலக்கி நான் வந்து நிறைய தடவை டிவியில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தாங்க நான் முட்டை கலக்கினா என்னென்னு பார்க்குறேன். அதுமாரி சிக்கன் கறி தோசை பார்த்துருக்கேன், சாப்பிட்டதில்லை. அதெல்லாம் இன்றைக்கி நான் காலையிலேருந்து என் கண் முன்னாடி இந்த பிம்பமாக வந்துட்டு போகிறதுனால இன்றைக்கி இதை சாப்பிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. அதனால் சாப்பிட முடியலனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோங்க. சாப்பிட்டுட்டு ஃபைனலாக என்ன வேணும்னு கேட்டாங்க. ஆளுக்கு ஒரு பன்னீர் சோடா குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.